இந்த ராத்திரி வேளையில செய்தி கொடுக்கும்படியாகவும் பாடல பாடும்படியாக சிஸ்டர் ஜெமேமராஜன் நம்மளோட கூட இருக்காங்க. அந்த ஊழியத்தை செய்யும்படியாக சிஸ்டர் கிட்ட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலையும் கூட இப்படிப்பட்டதான நல்ல ஒரு வாய்ப்பு அடைய தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நான் சின்ன சாட்சியோடு நான் செய்தி கொடுக்கலாம் நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஞான என் தந்தை ஜெபா கிறிஸ்தில்லாக்காக நீங்கள் எல்லாம் தெரிவித்துக் கொண்டு வரீங்க. கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் மட்டும் கொடுத்திருக்க சுகத்துக்காக என்னுடைய நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இனியாவது ஒரு நாள் என்னுடைய எப்போது இந்த கால ஜெபத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது என் தங்கெல்லாம் எனக்கு ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஒன்றும் சொல்லலை. எப்போதும் யோசனை ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தரிசனத்தை கண்டேன். சொன்னா நல்ல ஒரு ஆவியில நான் அப்படி அந்த பிரசன்ஸ்ல கத்தோட பிரசன்ஸ்ல நான் நிரம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது நிறைய பேர் சொல்லி எதிர்த்தது போல சத்தத்தை நான் கேட்டேன். அந்த சத்தம் கேட்கும்போது நான் கண்ணை தட்டி பார்க்கல. இப்போ கொஞ்ச நேரத்துல அதே கண் மூடி ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு பக்கத்துல ஒரு வெண்வஸ்திரம் தரித்த ஒரு புருஷன் சொல்ல முடியும், ஒரு ஆள் சொல்ல முடியும். அதை நான் கண்டேன். அதையும் கண்டுட்டு நான் கண்ணை திறக்கல. சரி என்னன்னு தெரியல, நம்ம ஜோம் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்ச நேரம் என்னுடைய ஜோம் நேரம் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா என் தங்கச்சிக்காக நான் ஜோம் பண்ணல. யூஸ்வலா என்ன செய்ய உடன்பிறப்புகளுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிச்சிருவேன். அப்ப என்னுடைய ஜபத்துல எல்லாருக்கும் ஜோம் பண்ண அந்த நேரத்துல கர்த்தர் எனக்கு அந்த கால வேலையில என்னுடைய அந்த ஜெப நேரத்துல கர்த்தர் எல்லாருடைய பேரையும் என்ன கொடுக்கும் போது எல்லாருக்காக நம்ம ஜெபிப்போம். தேசத்துக்காக மற்ற நம்ம பிரேயர்ல எங்களுக்காக பிரேயர்ல மக்களுக்காக எல்லாருக்கும் ஜெபிப்போம். இந்த தரிசனம் யாருக்குன்னு சொல்லி எனக்கு அந்த வெளிப்படுத்தல. அப்போ இது ஜெப நேரம் முடிஞ்சது. நான் கொஞ்சம் திரும்ப படிச்சு ஒரு காலைல 11 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நான் உணர்த்தப்பட்டேன், நம்ம தங்கச்சிக்கு போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் போன் பண்ற வேண்டியதுல நான் செல்ல வேலை செய்துட்டு இருப்பேன். போன் பேசுற அளவுக்கு அந்த டைம் கிடையாது. ஆனா இப்போ அந்த நேரத்துல ஆவியால் உணர்த்தப்பட்டேன். என்ன செய்வேன், தங்கச்சிக்காக போன் பண்ணும்போது சில நேரத்துல இருக்க மாட்டா. ஏன்னா அவளும் வீட்டுல வேலை செய்துட்டு இருப்பா. இந்த 11 வேலை ஜோம் பண்ணிட்டு இருப்பா. அப்போ நான் போன் பண்ணல, ஸ்ட்ரைட்டா வீடியோ காலை போட்டுட்டேன். போட்ட உடனே எடுத்த உடனே கட்டில உட்காந்துருக்கிறத பார்த்தா என்னடி கட்டில உட்காந்துருக்க என்ன ஆச்சுன்னு. அவ ரொம்ப ஒரு முகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. கத்தோட கிருபையினால இது என் தங்கச்சியோட ஜோமன்னு சொல்லலை. அந்த தரிசனத்தை நான் பார்த்தேன். நம்ம காலையில போன் பண்ணும் போதும் அந்த போன் பண்ண வேண்டிய சூழ்நிலை அந்த நேரம் கிடையாது. போன் பண்ண கத்திருக்கு இருப்பா. அந்த வீடியோ கால் போன கத்திற்கு போய் செய்தேன். அந்த நேரத்தில் அவன் முகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பதட்டம், ரொம்ப நடுக்க ஆகி போச்சு. அவன் முகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அவள் பேச்சு இல்லை, ரொம்ப மெல்லிய சவுண்ட்ல நான் உடம்பு சரியில்லாத இருக்கிறேன், 3 நாளா ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குரல்ல சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். கட் பண்ண உடனே நான் திரும்ப போட்டேன். என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, சளிதான் இருந்தது. எனக்கு ஒரு ஸ்பூன் தண்ணி கூட குடிக்க முடியல. டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் கொடுத்த மருந்து கூட எனக்கு விழுங்க முடியும். சொன்னா அவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப நான் என்ன செய்தான், திரும்ப கட் பண்ணிட்டு பக்கத்துல என் தங்கச்சி அதே அவங்க அடுத்துட்டு தான் இருக்காங்க. கொடுக்க தங்கச்சி இருக்கா. அவளுக்கு ஃபோன் பண்ணி அவளை போய் பாரு. 2 தங்கச்சியும் ஒரே இடத்துல இருக்காங்க, அடுத்த இடத்துல பல்லாவரத்துல இருக்காங்க. அப்போ நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி அவள் என்ன சொல்றேன், நான் புதன்கிழமை நான் மினிஸ்ட்ரி இருக்குது, ப்ரேயர் இருக்குது, நான் ப்ரேயர் முடிச்சுட்டு தானே போக முடியும், நான் போக முடியாது. நான் சொன்னேன், நீ சீக்கிரம் ப்ரேயர் முடிச்சுட்டு போய் பாருங்க, எனக்கு எதோ பதட்டமா இருக்குது, எனக்கு தயவுசெய்து போய் பாரு அப்படின்னு. அப்புறம் சரி நான் போறேன்ட்டு போனேன். போயிட்டு எனக்கு அந்த ஃபோன் வைக்கவே இல்லை. திரும்ப நான் கால் அடிச்சேன். கால் அடிச்ச உடனே ரோம்பேட்ல இருந்து 108 இது வந்திருக்கு, ஆம்புலன்ஸ் வந்திருக்குது, வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என் தங்கச்சி உடனே அங்கே போயிட்டு அந்த இடத்துல அவ இருக்கிற இடத்துல மாமியார் இருக்கிறாங்க. மாமியார் தனியா இருக்காங்க, இவளும் தனியா இருக்கு. அந்த இடத்துல 4 ஃபேமிலி. அவங்க மாமியாருக்கு 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்க தனித்தனி இடத்துல வச்சிருக்காங்க. ஒரே இடத்துல தனித்தனி ரூம் எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ அவங்க மாமியார் காலையில இருந்து வீட்டுல ஒரு சத்தம் ஒன்றும் வரலையே சொல்லிட்டு அவங்க போய் பார்க்கும்போது இவளுக்கு கண்ணெல்லாம் மேலே சொருவிட்டு பேச்சு வரல. கடைசி என் தங்கச்சி பார்த்து என்ன பண்ணிருக்கிறா, ஒரு ஸ்பூன் தண்ணி சோகம் பண்ணி ஏற்றுன்னு சொல்லி வாயில ஊற்றும் போது அந்த தண்ணி கூட உள்ள இறங்கல. சத்தம் எல்லாம் ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள சத்தம் ஒரு பயங்கர சத்தம் வர ஆரம்பிச்சுட்டான். அப்ப இவர் ரொம்ப பதறி போய் அவங்க என்ன செய்தாங்க, நான் பார்த்துக்கிறத சொல்லி சென்னைக்கு ரோம் போயிட்டு கொண்டு போனாங்க.
குரோபட்டு கொண்டு போடுங்க. அவங்க என்ன செய்தாங்க, இவ்வளவு சீரியஸா நடக்க மாட்டேன், நீங்க சைன் பண்ணுங்க, இவங்க வந்து இந்த பேஷண்ட்டை பத்தி எங்களால பதில் சொல்ல முடியாது, அவ்வளவு கிரிட்டிக்கல் கண்டிஷனா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க நான் சைன் பண்ணி உடனே இந்த பேஷண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லி சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கர்த்தருடைய பேர வீசிங் ஜாஸ்தி இருந்திருக்குது. வீசிங் ஜாஸ்தி இருந்ததுனால இந்த விஷயங்களுக்கு நான் நினைக்கிறேன். அப்போ அவங்க என்ன செய்தாங்க, இந்த ஸ்பெகுலேஷன்லாம் வச்சு வீசிங் எல்லாம் குறைச்சிருக்காங்க. குறைச்சிட்டு அவங்க என்ன செய்திருக்காங்க, இது வந்து எங்களால பார்க்க முடியாது, நீங்க வேற எங்கேயாவது கொண்டு போங்க, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிட்டாங்க. அப்புறம் அங்கிருந்து வந்து சென்னையில பெரிய ஜிஹெச் இருக்குது, ஜிஹெச் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அங்கேயும் இதே மாதிரிதான் சண்டை போட்டு கடைசி ஸ்டேஜ் நீங்க என்ன பண்ணீங்க, ஏன் உடனே கொண்டு வந்து அவங்க கொஞ்சம் சத்தம் போட்டு கொண்டு போனாங்க. அப்புறம் கட்டுடைக்கிற பேர் அவங்க எடுத்து அவங்களும் இந்த வீசிங் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த புகை கொடுப்பாங்களா அதெல்லாம் குறைச்சிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆகாரத்துக்காக வேண்டி தொண்டையில் ஆகாரம் சாப்பிட முடியாது, தொண்டை அவ்வளவு புண்ணா இருக்கு, என்ன விஷயம் ஒன்றும் தெரியல, அவ்வளவு சிக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஒன்றும் தெரியப்படுத்தல ஒன்றும். அப்போ தொண்டையில வந்து அவங்க அந்த ஹோல் போட்டு அந்த பைப் விட்டு அந்த பைப் மூலமா தான் ஆகாரத்தை செலுத்திருக்காங்க. செலுத்திட்டு அதுக்கப்புறம் எல்லாம் அங்க அட்மிட் ஆகி எல்லா டெஸ்டும் எடுத்துருக்காங்க. அவங்க தலையில இருந்து ஃபுல் பாடி செக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ டெஸ்ட் பண்ண அவங்க வந்து என்ன செய்திருக்காங்க, இந்த தொண்டை தொண்டையை வந்து செக் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இந்த குரல் வடையில வந்து ஒரு கட்டி இருக்கிறதா வந்து இது வச்சு ரிப்போர்ட்ல எங்களுக்கு காமிக்குது, நாங்க அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்ட்டாங்க. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் எடுத்து நாங்க கூட என்னோட சேர்த்து 4 பெண்கள், நாங்க சகோதரன் இருக்கிறான், மற்றபடி எந்த உதவியும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு நாங்க தெரியப்படுத்தணும். நாங்க குடும்பமே ரொம்ப ஒரு கலக்கம், ரொம்ப கண்ணீர். ஜெபான்றவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. ரொம்ப என்ன செய்யறது எங்களால ஒன்றும் புரியல. இல்லை நாங்க செபிச்சோம், நாங்க செய்ததெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஜெபம் பண்றாங்க, எனக்கு எங்கெங்கெல்லாம் ஜெபிக்கிற தெரிஞ்ச இடங்கள் நம்ம பிரேயர்ல அப்புறம் சென்னையில ஜீசஸ் கால்ஸ் எல்லாருக்கும் நான் ஜெபிக்கும்படி என்ன செய்தேன், பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். எனக்கு அவங்க போகிற சபையில இதுதான் நான் முதல்ல எனக்கு அந்த ஒரு ஐடியா எனக்கு கிடைச்சது. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கண்டியதை கிட்டத்தட்ட என்ன ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறா. 24ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது அட்மிட் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து தூக்கம் வராது, ஒரே பயம், என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ எப்பப்பா சொல்லி ரொம்ப ஒரு பயந்தோம், ரொம்ப நடுக்கம் எங்களுக்கு. போன கீழே வைக்க முடியாது. அவ எடுத்து அக்கா வந்து போன் பண்ணி ஒரு காரியம் சொல்லுவா, அப்புறம் தங்கச்சி சொல்லுவா, எப்படி எங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பங்கள். ஆனால் நாங்கள் கட்டளை நோக்கி செபிட்டோம். எல்லாருடைய சொந்தங்கள் பாருங்க, ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போயிட்டு அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு என்ன செய்யிட்டாங்க, திரும்ப 1 வாரம் நம்ம விட்டு வைப்போம், இன்னும் 1 வாரம் விட்டு வச்சாங்க. 1 வாரம் விட்டு வச்சுட்டு திரும்ப அவங்களை ஆப்ரேஷன் தியேட்டர்ல போய் அந்த மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்றதுக்காக பண்ணல. நாங்க என்ன செய்யறோம், டியூப் போட்டு நாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க கட்டியிருந்தா நாங்க ஆப்ரேஷன் பண்ணுவோம் சொல்லிட்டு முதல்ல சின்ன டியூப் போட்டு பார்த்துருக்காங்க இந்த தொண்டையில. அதுல வந்து அவங்களால ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. 2வது பெரிய பைப்பு போட்டு பார்த்தாங்க, அதுலயும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் 3வது அவங்க என்ன பண்ணாங்க, இதுல ஒண்ணுமே தெரியல, நாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கறதுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, ஸ்கேன்லயும் ஒண்ணுமே தெரியல. டாக்டருக்கு ரொம்ப குழப்பம் வந்துச்சு. அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, அதுல சின்ன கொஞ்சம் ஒரு கடுகளவு கொஞ்சம் இதை எடுத்து அதை டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா தொண்டை பகுதியில ஒண்ணுமே கிடையாது. அவங்க பார்த்துட்டு அனுப்புனா கூட அவங்களுக்கு இன்னும் தொண்டை வந்து அவ பேசல, அவளால பேச முடியல. சொல்றாங்க தொண்டையில வந்து அந்த நம்ம பேசும்போது தொண்டை விரியும் பாருங்க, சத்தம் போட்டு பேசும்போது தொண்டை விரியும் பாருங்க, அந்த வந்து விரியல, அது ரொம்ப சப்பி போயிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஆகாரம் வந்து இப்ப மூக்குல டியூப் மூலமாக தான் இறங்கிட்டு இருக்குது. இந்த தொண்டையில அந்த பைப் விட்டு பார்த்ததுனால உள்ள ஃபுல்லா அவளுக்கு வந்து இந்த புண்ணா இருக்குது, அதனால வந்து மூக்கு வழியா தான் ஆகாரம் இறங்கிட்டு இருக்குது. என்னைக்கு வந்து ஸ்கேன் எடுத்துட்டு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்க டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கத்தோலிக்க கிருபையினால எல்லாருடைய ஜெபத்தினால ரிப்போர்ட் எல்லாம் நார்மலா கத்திரிக்காக கிருபை செய்தாங்க. என்னென்ன அவங்க டெஸ்ட் பண்ணாங்களோ எல்லா டெஸ்டும் நார்மல் ஆகும்படி கிருபை செய்தார். எல்லாருடைய ஜெபத்துக்கு ரொம்ப நன்றி. இப்ப என்னன்னா அந்த கொண்டை வந்து திறக்கப்படுங்க, அவ்வளவு பேச கடைசியா நான் எனக்குதான் பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி என்னால முடியலன்னு சொன்ன அந்த ஒரு சத்தம் தான். இன்னும் ஒரு 10, 12, 13 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னும் அவங்க பேசல. அது அந்த பேச்சுக்கு அந்த தொண்டை திறக்கப்படுறதுக்காக நீ ஜெபித்துக் கொள்ளுங்க.
அதுக்கப்புறம் இந்த பைப்பு அவங்க அந்த தொண்டல பைப் போட்டிருக்காங்க. அது வந்து இந்த சளியெல்லாம் வெளியில எடுக்கிறதுக்காக இந்த லங்ஸ்ல வந்து சளி நிறைஞ்சிருக்கிறதுனால அது எடுக்கிறதுனா அந்த பைப் போட்டிருக்கோம் சொல்லியிருக்காங்க. அது அதோடைய கிருபையில சளியெல்லாம் கிளீன் அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் கிளீன் ஆகணும். அந்த பைப் எடுக்கணும். அதுக்காக செஞ்சுட்டு கொள்ளுங்க. மட்டுமாக கர்த்தர் டாக்டர் சொல்லிட்டாங்க ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த பேஷண்ட்டுக்கும் எதுவும் பயப்பட வேண்டாம், இது ஒண்ணுமே கிடையாது. நான் கொஞ்ச நாள்ல வந்து பைப்பை வந்து எடுத்து நாங்க வீட்டுக்கு அனுப்பிடுவோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையாக எல்லா செஞ்சுட்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கர்த்தருடைய கிருபை இதான கிருபை மரணத்தை தாண்டி தங்கத்தை என்ன செஞ்சுட்டாங்க. மரண தருவாயில அவளை மீட்டெடுத்து நன்றி எடுத்து சொல்லிக்கிறேன். இன்னும் நான் கண்ட தரிசனத்தை நான் வந்து விசுவாசித்தேன் அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் ஏதோ ஒரு போராட்டம் அவளோட கூட இருந்து வந்திருக்குது. மறுபக்கம் வந்து காண்டோடைய கர்த்தர் அவளோட கூட இருந்திருக்கிறார். ரொம்ப செபிக்கிற பிள்ளை. எங்க வீட்டுல வந்து எல்லாம் ஊழியக்கார குடும்பம்னு சொல்லும் போது எங்க அம்மா அந்த பெந்தகோஸ்து அனுபவத்தை வளர்த்ததுனால ரொம்ப எல்லாமே சம்பவம் பாஸ்டிங் இந்த சம்பவம் நடக்க ரொம்ப இந்த பலவீனம் வரதுக்கு 21 days பாஸ்டிங் எடுத்திருக்கிறா. ரொம்ப உபவாசம் ஜபம் அது பலவீனமா என்னன்னு தெரியல, உள்ள புது போராட்டம் தெரியல. நான் கர்த்தர் எதுவா இருந்து கர்த்தர் அவளோட கூட இருந்தா அந்த நிச்சயத்தை நான் வந்து உணர்கிறேன். கர்த்தருடைய கிருபை அந்த தங்கையோடு கர்த்தர் இருந்தார். அவளை எடுக்க எல்லா ட்ரீட்மெண்டோடு கர்த்தர் இருந்தார். டாக்டர் கண்கள் தயை கிடைக்கும்படி செய்தார். அது மாத்திரமல்ல உங்க எல்லாருடைய செபத்துக்காய் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இம்மட்டும் சந்த சுகத்துக்காய் தேவனை துதிக்கிறேன். சீக்கிரமாக அந்த காரியங்களா அது மாறி டிஸ்சார்ஜாக நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டுக் கொள்ளுங்கள். அதுதான் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக நம்ம சின்ன பாடலை பாடி கடந்து செய்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தெய்வம், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. மிகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை தேற்றிடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அப்பா நம்பின் பரலோக பிதாவே கர்த்தர் அடியார் தந்தது நாளுக்காக ஸ்தோத்திரம். சீவிய நாட்டுல ஒரு நாளை தந்து கர்த்தர் அருமையான ஐக்கியத்தோடு நான் இணைந்து கர்த்தாவே இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் தந்த கிருபைக்காய் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா அம்மை துதிக்கிறேன். சுவாமி கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கடந்து வரட்டும், எங்களை ஆளுகை செய்யும், கர்த்தர் நடத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நான் செய்திக்காக 125ஆம் சங்கீதத்தை நான் எடுத்திருக்கிறேன். இந்த வசனம் என்னை தொட்டது. 2வது வசனத்தை பார்க்கும்போது சங்கீதம் 125ல 2nd verse சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல கர்த்தர் தம்முடைய ஜன்னத்தை சுற்றி இருக்கிறாரு. இந்த வேத வசனம் என்ன இந்த நாட்களில எனக்கு ஒரு
இந்த ஒரு உணர்வை எனக்கு தந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளோட கர்த்தர் என்ன செய்யறாரு இருக்கிற அந்த நிச்சயத்தை அந்த நாட்கள்ல எங்களுடைய கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த பிரேயர் குரூப்ல இந்த மாதத்தின் வாக்குத்தமாய் கர்த்தர் தந்திருக்கிறாரு. எப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாத கடைசியில 3 நாள் உபவாசத்தை வைத்து செபிக்கும் போது இந்த வார்த்தைகளை கர்த்தர் இந்த நாட்களை தருகிற வார்த்தைகளை எல்லாருக்கும் சொல்லி நாங்கள் செபிப்பது உண்டு. அது மாதிரி அந்த மாதத்து முழுவதும் இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் எடுத்து அதை நாங்கள் செய்தி கொடுத்து அந்த கூட்டத்தை நடத்துவது உண்டு. வீட்டுல ஜூம்ல தான் நான் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை வைத்திருக்கிறேன். மாத கடைசியில் 3 நாள் கூட்டங்கள் இருக்கும். இப்படி இந்த மாதம் முழுவதும் இப்படி வார்த்தைகளை தியானிக்கும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த மாதத்துல கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பார்க்கும்போது பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றி இருக்கிறார். உண்மையாகவே வேதம் சொல்கிறது கர்த்தர் நம்ம பார்த்து சொல்கிற காரியம் என்ன, நம்மை அவருடைய ஜனம் என்று சொல்கிறார். 2 கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்கள் மத்தியில் உள்ளாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் ஒரு ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை சொந்தமாக்கி கொள்வது இது என்னுடைய ஜனம். அப்போ அவருடைய ஜனம் அவருடைய ஜனத்தை சுற்றி அவர் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி நான் நாட்களில அவர் அக்கினியா நம்மோடு கூட இருக்கிறார். உண்மையாக நம்மோடு கூட ஒரு அக்கினி மதிலா இருந்து நம்மோடு கூட இருக்கிறார். சாதாரணமாக ஏன்னு சொன்னா இந்த பொல்லாத உலகத்துல நமக்கு ஒரு வருகிற போராட்டங்கள் இல்ல, பயங்கள் இல்ல, பயந்த சூழ்நிலைகள்ல, போராட்டங்கள்ல, சத்துருடைய எதிர்ப்பின் சக்திகள் இல்ல, நாம் மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட எப்படி இருந்து நம்மை பாதுகாக்கிறார் என்பதை குறித்து நான் ஒரு சில வசனங்களை சொல்லி நான் சீக்கிரம் முடிக்கலாம் நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் பார்க்கும்போது நம்ம வேதம் சொல்கிறது பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் அவர் இருக்கிறார் சொல்லி அவருடைய ஜனமாக்கி என்ன அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளாகி என்ன நம்ம எங்க இருக்கிறோமோ எந்த தேசத்துல இருக்கிறோமோ அதை கர்த்தர் அறிகிறார். அது மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். யோவான் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 12ஆம் அதிகாரத்துல எங்க பிள்ளை நான் இருக்கிற இடம் மனுஷன் மத்தியில மனுஷனுக்கும் என்ன வாசம் பண்ணுகிறேன். ஆனால் கூட என் பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்களோ அவங்க கூட நான் இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, அவருடைய ஜனத்தை சுற்றிலும் கர்த்தர் என்ன செய்யறாரா, இருக்கிறாரா. என் ஜனத்தை சுற்றிலும் நான் இது முதல் என் ஜனத்தை சுற்றிலும் என்னைக்கு நான் என்ன செய்யறேன், இருக்கிறேன். இது முதல் இந்த நாள் இந்த கடந்த நாட்கள் மாத்திரமல்ல, இந்த நாள் வரைக்கும் கூட நான் என்ன செய்ய அவங்களோட நான் இருக்கிறேன். இப்போ நம்ம இருக்கிற இடம் இந்தியாவோ அமெரிக்காவோ மற்ற நாடுகளோ எந்த நாடுகள்ல என் பிள்ளைகள் இருந்தாலும் அந்த இடத்துல என் பிள்ளைகளை சுற்றி நான் என்ன செய்யறேன், நான் இருக்கிறேன்னு சொல்லி வேதத்தை நம்ம பார்க்கிறோம். வேதத்துல இன்னொரு வசனத்துல எடுக்க நான் விரும்புகிறேன். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 68ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நான் நினைக்கிறேன். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது நான் எப்படி இருக்கிறேன்னு சொன்னா, சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 16-17 பார்க்கும்போது, உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களை ஏன் சொல்லுகிறீர்கள், இந்த பர்வதத்தில் வாசமா இருக்க தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதுல என்றென்றைக்கும் வாசமா இருப்பார். தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000ங்களுமா இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமாகிய சீனாயில் இருந்த வண்ணமாக அவைகளுக்குள் இருக்கிறார். அப்போ அவர் எப்படி இருக்கிறார், அக்கினி. அவர் தேவனுடைய ரதங்களும் 10,000ங்களும் 1000ங்களுமா இருக்கிற தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000ங்களுமா இருக்கிற. அப்போ நம்முடைய ஜனத்தை சுற்றி அவர் எப்படி இருக்கிறாரா, 1000ங்களும் 10,000ங்களுமான தூதர்களோ ரதங்களோடு கர்த்தர் என்ன செய்யறாரு இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது எப்படின்னு சொன்னா, சுற்றிலும் இருக்கிற அந்த காரியத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனத்தை சுற்றிலும் நான் இருக்கிறேன். இன்னும் நீங்க சகாரியா 2:5 பார்க்கும்போது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அது நடுவில் என்ன செய்ய மகிமையா இருப்பேன். என்னுடைய ஜனத்தோடு நான் சுற்றிலும் இருக்கிறது மாத்திரமல்ல, என் ஜனத்தோடு கூட நான் அக்கினி மதில் போட்டு அந்த இடத்துல நான் என்ன எப்படி இருக்கிறேன், மகிமையா இருக்கிறேன். அதுவே கர்த்தருடைய மகிமை, என்னுடைய மகிமை அவங்களோடு கூட என்ன செய்வது, பாதுகாத்துக் கொள்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட மகிமையின் பிரச்சனை இருக்கிறார். அவர் நம்ம 1000-10,000மான தெய்வத்தோர்களோடு நம்மை சுற்றி நம்ம இருக்கிற இடங்களில நம்ம எந்த இடமா இருந்தாலும் கர்த்தருடைய பிரச்சனை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. வேதம் சொல்லு, கர்த்தரை நம்புகிறவனே கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று அவருடைய பிள்ளைகள் ஆகிய நம்மை குறித்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆனா பல போராட்டங்கள் நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். இங்க பொட்டி போராடுது, இப்படி பிரச்சனைகள் வருது, இப்படி சத்துருடைய கிரியைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனாலும் கூட கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ற வேதம் சொல்கிறது, பொல்லாத சாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்யறான்,
சுற்றி வகை தேடி சுற்றி திருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி இருக்கிறான்னா சுற்றி சுற்றி அவனை விழுங்கலாமோ வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆனா இந்த தேவனாய் கர்த்தருடைய வசந்த வார்த்தை நமக்கு ஜீவனுள்ள வார்த்தை சொல்கிறது, நான் என் பிள்ளைகளை சுற்றி நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன். என் பிள்ளைகளை சுற்றி நான் இருக்கிறேன். என் பிள்ளைகள் என்னுடைய சனம், என்னுடைய சனத்தை சுற்றி இருக்கிறேன். ஆனா இதுல பார்க்கும்போது அவன் எவனை விழுங்கலாமோ, இப்போ வேதத்துல கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியே ஆவிக்குரிய ரீதியில யார் அவரோடு கூட ரொம்ப ஒரு அபிஷேகத்துக்குள்ளாக அந்த விளக்கு இருந்து கொண்டிருக்கிறதோ, யார் ஆவிக்குள்ள அருள் கொள்ளுகிறாரோ அங்கதான் என்ன செய்வான், ஒரு சில போராட்டங்களை கொடுத்து என்ன செய்வான், அவங்களை என்ன கொஞ்சம் தடுமாற வைப்பான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் அவன் எவனை விழுங்கலாம சுற்றி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆனா என் பிள்ளைகளோட நான் இருந்து அவளை என்ன செய்யறேன், விடுவிக்கிறேன். அவங்களுக்கு சுற்றி நான் இருக்கிறது. தேவனுடைய ரதங்கள் 1000ங்களும் 10000ங்களுமா இருக்கிறது. அதுக்கு முந்தின வருஷம் நம்ம படிச்சோம் அந்த 68ஆம் சங்கீதத்துல, இந்த பருவத்துல கர்த்தர் வாசம் பண்ண விரும்பினார்னு சொல்லி. அப்போ வேதம் சொல்லுகிறது, உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களை ஏன் சொல்லுகிறீர்கள், இந்த பருவத்தில் வாசம் பண்ண தேவன் விரும்பினார். கர்த்தர் இதுல என்றைக்கு வாசமா இருக்கிறார். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட சுற்றி இருக்கிறார், நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட எப்படி வாசம் பண்றாரு, அவர் எப்படி சுற்றி இருக்கிறாரு பார்க்கும்போது 1000ங்களும் 10000ங்களுமான தேவதூதர்களோடு சீனாயில் இருந்த வண்ணமாகவே நான் உங்களோடு நான் இருக்கிறேன். அப்போ நம்ம நினைக்கிறோம் சரியா இருக்கிறேன். இந்த சூழ்நிலை நான் ஊழிய பாதையில ஒரு சம்பவத்தில நான் உண்மையா இதை நான் கண்டேன். என் மகள் எப்சிவா நான் திருமணம் பண்ணி கொடுத்தேன். ஒரு குழந்தை இருந்துச்சு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்பதாக நான் இந்த சம்பவத்தை நேருக்கு நேரம் நான் பார்த்தேன். நான் ஒரு சில நேரத்தில் நினைப்பது உண்டு, பைபிள் எழுதி இருக்குது, தூதர்கள்லாம் இருக்கிறாங்களா, எனக்குள்ள கூட நான் கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருக்கிற 12 வயசுல நான் அபிஷேகத்தை பெற்றாலும் எனக்குள்ள ஒரு கேள்விக்குறி, இதெல்லாம் எனக்கு இருக்குமா, ஒருவேளை இது முற்பதாக்கள் காலங்களில் மாத்திரம் இருந்ததா அப்படி சொல்ல எனக்குள்ள ஒரு கேள்வி குறித்து வந்தது உண்டு. என் மகளை திடீர்னு சொல்லி என்ன அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியல, திடீர்னு போன் வந்தது. சர்ச்சில் நான் கோயில்ல இருக்கிறேன். கோயில் இருக்கும்போது போன் வந்தது, இந்த மாதிரி சிவா உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. சொல்லும்போது கொஞ்ச நேரத்துல பார்த்தா சரியா ஏதோ டாக்டர் பேர்ல கூட்டு போயிருப்பாங்க, சரியா இருக்கும் அப்படி பார்க்கும்போது ஒரு மணி நேரம் கோயில் நடந்துட்டு இருக்குது, சீரியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் டைம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. உடனே அங்க பதறி அடிச்சு இங்க ஓடணும். நான் வந்த உடனே கிளம்பிட்டேன், கையை தூக்கி ஜோம் பண்ணேன், ரொம்ப அழுதேன். பதறி ரூமுக்குள்ள போய் ரொம்ப அழுதேன். அழுது பதறி, ஏசப்பா என்னன்னு தெரியலப்பா, என் பிள்ளை எனக்கு வேணும்னு சொல்லி அழுதுட்டு இங்க ஓடணும். நான் லீனா கூட்டிட்டு தான் போனேன், எல்லாரும் போக முடியல. என் மகள் லீனா கூட்டிட்டு தான் போனேன். போகும்போது அதே ஜிஎஸ்ல தான் அவளை அட்மிட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, டாக்டர் டைம் கொடுத்துட்டாங்கன்னாங்க. அப்போ நான் எங்க தங்கச்சி குடும்பங்கள் மற்ற எங்க ஹஸ்பண்டுடைய உறவினர்கள் எல்லாம் நாங்க ஒரு கூட்டமா வைக்குவாங்க. இருந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் தான் இருக்கணும். ஒரு பேஷண்ட்டை பார்த்து ஒருத்தர் மாதிரி தான் பாக்குறதுக்கு இருக்கணும், எல்லாரும் இருக்கக்கூடாது. அப்ப என் மக நான் என்ன விடல, நான் அங்க இருக்கல. என்ன லீனா என்ன சொல்றேன், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க மம்மி, நீங்க காலையில வாங்கன்னு சொல்லி என்ன அனுப்புறேன். உடனே நாங்க சின்ன சோமணிக்கு அவன் சொன்னா, என்னை விட்டுட்டு போறீங்களா, போங்க போங்கன்னா. அவளுக்குள்ள இந்த என்ன பலவீனமோ தெரியல, போங்க போங்கண்ணா. எப்ப எனக்கு இங்க அவன் கூட இருக்கிறதுக்கு ஆசை, என்னுடைய சூழ்நிலை பார்க்கும்போது எனக்கு முடியல. எப்படின்னு சொன்னா, சரியான அன்னைக்குள்ள எனக்கு சாப்பிடல, தூக்கம் இல்லை, அதனால கொஞ்சம் நான் போயிட்டேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நம்ம பகலில் நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டோம். கிளம்பி நாங்க வந்துட்டு இருக்கோம் பாருங்க, கார்ல நாங்க வந்துட்டு இருக்கிறோம், ஓலாத உட்காந்துருக்கோம், எல்லாம் உட்காந்து நாங்க போறோம். பஸ் கிடைக்கல, 12 ஆயிடுச்சு. அங்க எங்களுக்கு பஸ் வரது, பஸ் எங்களுக்கு கிடைக்கல. நாங்க வீட்டுக்கு போற பஸ் எங்களுக்கு வரல. வெயிட் பண்ணி நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போயிடலாம் சொல்லி போயிட்டு இருக்கிறோம். போயிட்டு நான் மனசுக்குள்ள சோம் பண்ணிட்டு நான் அப்படியே சும்மா கண்ணை அப்படி அசைக்கிறேன். எனக்கு எதிரில் ஒரு பெரிய ரதங்க, அந்த குதிரை வீரர்கள், அந்த அக்கினி ரதங்கள் என்ன செய்து ஒரு வைராக்கியத்தோடு எனக்கு முன்பாயில கடந்து சொல்லுகிறது. அதை நான் உண்மைக்கு நேரம் பார்த்தேன், அந்த சம்பவத்தில் நேரம் பார்த்து என்ன இது, என்ன எங்க போகுது அப்படின்னு சொல்லி உண்மையாக நான் அந்த செகண்ட் நான் கண்ணை திறந்து, எத்தப்பா இது என்னன்னு எனக்கு தெரியலையே, இது எதுனா சாட்சியை நான் சொல்றப்பா, இது விவரிச்சு எனக்கு காட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் உடனே அந்த ஒரு செகண்ட்ல ஒரு 2 மினிட்ஸ் வைங்களேன், அதை நான் பார்த்தேன். அது மறைஞ்சிட்டு நான் வீட்டுக்கு போனேன். அங்கேயும் வீட்டுக்கு சேர 12:30 மணி ஆயிட்டு. நான் நான் தூங்கணும் தான் போனேன், ரெஸ்ட் எடுக்கணும் போனேன், என்ன தூங்க முடியல. நான் ஜோம் பண்ணிட்டு அழுதுட்டு தான் இருந்தேன். சப்பா சீக்கிரம் இந்த பிள்ளைய நீ வீட்டுக்கு கொண்டு வாங்க, ஜீவன் தாங்க அப்படின்னு போராடி ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஜோம் பண்ணிட்டு என்ன செய்யறேன், மகளுக்கு ஃபோன் பண்ணேன். 6 மணி ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணும்போது எப்படிமா இருக்கேன், நான் அம்மா நான் கிளம்பி வரேன், மம்மி நான் டிஸ்சார்ஜ் ஆகிடுவேன் மம்மி, எனக்கு ஒன்றுமே இல்லை, ஏசப்பா வந்துட்டேன்.
ஏசப்பா வந்து எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு, டாக்டர் ஒன்றும் இல்லை. ஏன்னா நாங்கெல்லாம் போய் நின்று பார்க்குற நேரத்தில் ஒவ்வொரு ரிப்போர்ட்டாக வந்துட்டு இருக்குது. என்ன சொல்கிறாங்க, அவளுக்கு வந்து சிடி ஸ்கேன் எடுக்கணும், அவளுக்கு வந்து ஸ்டோன் இருக்குது, கல் பிளாடர் ஸ்டோன் இருக்குது, கிட்னி ஸ்டோன் இருக்குது, அதெல்லாம் எடுக்கணும், இன்னும் நாங்கள் செக் பண்ணணும், நிறைய காரியங்களாக இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உண்மை சம்பவம், நடந்த சம்பவம். இந்த தரிசனத்தை நான் பார்த்தேன். உண்மை கர்த்தர் கடந்து வந்தார் அந்த இடத்துல. இது உண்மை. நான் பார்த்தேன். நைட் நாங்கள் ஒரு 12 மணிக்கு பார்த்துப்போன்னு வைங்களேன். நான் போய் ஜெபிச்சோம், எல்லாம் ஜெபிச்சாங்க. அக்னி ரதத்தை அவர் ரதத்தை அனுப்பினார், இந்த தூதர் கூட்டத்தை அனுப்பினார். ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஒண்ணுமே கிடையாது, போகலான்னு சொல்லி அன்னைக்கு ஈவினிங் அவள் எனக்கு வீட்டுக்கு வந்துட்டார். இல்லை ஒரு நாள் இருந்து வச்சிருந்தாங்க, மறுநாள் அவளை அனுப்பிட்டாங்க. உண்மையாகவே அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள், அவருடைய பிள்ளைகளை சுற்றி 1000 சீனாயில் இருந்த வண்ணமாக 1000-10,000 தெய்வத்துகளோடு நான் இருந்தது போல சீனாயில் இருந்த வண்ணமா நான் என்ன செய்யறேன், இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் உங்களோடு கூட அக்கினியா இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் உங்களோடு கூட அக்கினி, ஏன் இந்த அக்கினி நமக்கு ஏன் அக்கினியா இருக்கிறேன், சத்துண கிரியைகளை சுத்தரிக்க முடியாத என் ஜனமாகி என் பிள்ளைகளோடு கூட நான் என்ன செய்யறேன், அவளை சுற்றி அக்கினி மதில் போட்டு வைத்திருக்கிறேன். அக்கினி ரதங்களோடு கூட இருக்கிறேன். நான் தூதர்களோடு இருக்கிறேன். நான் அக்கினி மதில் போட்டிருக்கிறேன். அந்த இடத்துல மகிமை, நாம மகிமைப்படும்படியாக நான் மகிமையா இருக்கிறேன். நான் அதுக்கு சுற்றி அக்கினி மதிலா இருந்து அது நடுவில் நான் என்ன செய்யறேன், மகிமையா இருக்கிறேன். என் வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாம மகிமைக்காக நாம் தெரிந்து கொண்டாரு. வேதம் சொல்லுகிறது, அவர் எந்த ஜனத்தை எனக்கண்டு ஏற்படுத்தி ஒரு துதியை சொல்லி வருவார்கள். அவர் நாம மகிமைக்காக கத்தனை செய்யறாராம். அவருடைய பிள்ளைகள் ஆகிய நம்மோடு கூட கத்த என்ன செய்கிறார் இருக்கிறார் என்பதை உண்மை இந்த சத்தியம் வந்து நமக்கு வெளிப்படுத்துகிறது. உண்மையா சத்தியம், அந்த வார்த்தை சத்தியம். அவருடைய வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை, அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை உண்மையை நிறைவேறி கொண்டிருக்கிறது. உண்மையாகவே நம்முடைய மாம்ச கண்களோடு அதை பார்க்க முடியும் என்று சொன்னால், நமக்காக தூதர்கள் இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நமக்கு என்று பணிவிடை ஆவிகள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மை பாதுகாக்கும்படியாக, நமக்கு வேண்டிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அந்த வசனத்துக்கு வருவேன்னு சொன்னா, 2 ராஜாக்கள் இந்த புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த எலிசாவுடைய காரியங்கள் நமக்கு எல்லாம் தெரியும். 2 ராஜாக்கள் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க எலிசாவை சுற்றிலும் அதிகாலமே என்ன செய்யறாங்க, ராணுவங்களும் படைகள் என்ன செய்து சுற்றி வளைந்து கொள்கிறது. அப்ப வேலைக்காரர் பாக்குறாரு. 2 ராஜாக்கள் இந்த புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் என்ன தெரிந்த ஒரு பேசேஜ் தான் இது. 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 15ல இருந்து 17 வந்து இதை நம்ம எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா, அதிகாலமே என்ன செய்தாங்க, அந்த எலிசாவை சுற்றின்னு என்ன வந்தது, ராணுவங்களும் குதிரைகளும் என்ன செய்தது, அந்த பட்டணத்தை சுற்றி என்ன செய்து வளைந்து கொள்ளுகிறது. அப்போ தேவனுடைய மனுஷனாக வேலைக்காரன் அதிகாலம் இருந்து வெளியே வந்து பார்க்கும்போது, அந்த ராணுவம் குதிரைகள் ரதங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவன் என்ன செய்யறான், அவனை பயப்படுறான். ஐயோ, என் ஆண்டவனே நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி அவனுடைய ஆண்டவனை பார்த்து, எலிசாவை பார்த்து வேலைக்காரன் சொல்றாரு. அப்போ எலிசா சொல்ற, அவளோடு இருக்கிறவர்களை பார்த்து நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, நான் உங்களோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், உங்களை சுற்றி நான் இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்னு சொன்னா, 1000-10,000 தூதர்களோடு சீனா இருந்த உடனே நான் உங்களோடு கூட என்ன செய்யறேன், நான் இருக்கிறேன்னு சொல்லி. அப்போ அதே போலதான் அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்த்து நம்மோட கூட அதிகம் என்று சொல்லி அவங்க வேலைக்காரன் கண்கள் திறக்க முடியாது ஜெபிக்கிறாங்க. வேலைக்காரன் கண்கள் திறக்கப்படுது. அப்ப அந்த வேலைக்காரன் கண்ட காட்சி என்ன பார்க்கும்போது, இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை என்ன செய்கிறதா நிறைந்திருக்கிறத அவன் பார்க்கிறான். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூதர்களோட என்ன செய்கிறார், ஒரு அக்கினியா இருக்கிறாரு. ஏன் இந்த அக்கினியோட அவர் இருக்கிறார், அவர் வந்து நம்மோடு கூட ஒரு அக்கினி, அவர் பட்சிக்கிற அக்கினி. இந்த அக்கினி ஏன் நமக்கு வேணும், இந்த அபிஷேகம் நமக்கு ஏன் வேணும்னு சொன்னா, நம்ம மேற்கொள்ளும்படியான ஒரு ஃபயரை நம்மோடு கூட அவர் இருக்கிறாரு. அவர் அக்கினியா நம்மோடு கூட இருக்கு. அக்கினியாய் மதில் போட்டு கொண்டிருக்காரு வேறு நம்ம பார்க்கிறோம். எலிசாவுடைய வேலைக்காரன் கண்டது போலவே அவருடைய ஆண்டவனை சுற்றி என்ன இருந்தது, அந்த வேலைக்காரனுடைய ஆண்டவனை சுற்றி என்ன இருந்து பார்க்கும்போது ரதங்களும் இருந்தது, அக்கினி ரதங்களும் இருந்தது, குதிரை உயிர படைகள் என்ன செய்தாங்க அந்த இடத்துல இருந்தாங்க என்று சொல்லி வைத்து நம்ம பார்க்கிறோம். உண்மை சம்பவம் இது. நான் இந்த ஊழியத்தின் வந்து நான் 29 வருஷம் தொடங்க போகுது. இந்த வாரத்துல தான் ஜோஷுவாவுக்கு பர்த்டே இருக்குது. ஜோஷுவா வச்சுதான் இந்த வருஷம் எனக்கு வந்து நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஏன்னா அந்த பிள்ளை 6 மாசம் நான் வந்து நான் இப்படிப்பட்ட சூழல் நான் கடந்து போனேன். நம்ம வந்து என்ன செய்யணும், உலகத்துல வாழவே கூடாதுன்னு சொல்லி சின்ன பிஞ்சு குழந்தை 5 மாச குழந்தை தூக்கி நான் வெளியில இதுக்கு வந்தேன், நான் ஸ்டேஷனுக்கு வந்தேன். அந்த வருஷத்துல கர்த்தனை தொட்டாரு. உண்மையாக 29 வருஷம் தொடங்க போகுது. 29 வருஷத்துடைய ஊழிய அனுபவத்துல
எப்போ பேரும் போராட்டங்கள் வருதோ அப்பெல்லாம் அந்த அக்கினியை நான் பார்ப்பேன், தெய்வ தூதர்களை பார்ப்பேன், விமர்சனம் தரித்து அந்த புருஷனை நான் பார்ப்பேன். பல பாடுகள் கடந்து வந்திருக்கிறேன், பல சூழல் நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று உண்மையாகவே கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு கூட அவர் இருக்கிறார். வேதம் சொல்லுது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன், என்னை பலப்படுத்துறது சகாயம் பண்ணுவேன். அவர் நம்மோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு, நான் திகையாதேன்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் சகாயம் பண்ணுவேன், உன்னை பலப்படுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, நான் உன்னை சுற்றிலும் இருக்கிறேன், உன் நீதிவான் ஆங்குறேன் வேதம் சொல்லுகிறது. நான் உன்னை சுற்றிலும் இருக்கிறேன், இத்தனை விஷயங்களும் உன்னோட கூட இருக்கிறது மாத்திரமல்ல, உன்னை சுற்றி நான் இருக்கிறேன். உன்னை சுற்றி நான் இப்ப என்ன வைத்திருக்கிறேன்? ரதங்களை வைத்திருக்கிறேன், குதிரைகளை வைத்திருக்கிறேன், அக்கினி ரதங்களை நான் வைத்திருக்கிறேன். நான் அக்கினியா உனக்கு மதில் போட்டு உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். இதனை மேற்கொள்ளும்படியா இந்த நாட்கள்ல ஏன் இந்த வசனத்தை சொல்லணும்னா, ஊழிய பாதைகள் வரும்போது பல போராட்டங்கள், பல பிசாசு தந்திரங்கள், அவன் பல கோணங்களில் அவன் விளையாடி கொண்டிருக்கலாம், சுற்றி திருந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை நாம ஒவ்வொரு நாள் நம்ம இந்த வசனம் தான் என்னை நடத்துகிறது, இந்த வார்த்தை தான் என்னை நடத்துகிறது. இந்த வார்த்தைக்குரிய அக்கினியும் இந்த வார்த்தைக்குரிய அபிஷேகம் தான் என்னை இந்த நாட்கள் நடத்தி கொண்டு வருகிறது, என்னை சுமந்து கொண்டு வருகிறது. உண்மையாக நம்ம ஒவ்வொருக்கும், என்னை மாத்திரம் அல்ல, இந்த சத்தியத்தை கேட்க நாம் ஒவ்வொருக்கும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. நான் என்ன எப்படி இருக்கிறேன்? அக்கினி ரதமா இருக்கிறேன், நான் அக்கினி மதில் போட்டு உன்னை வைத்திருக்கிறேன், நான் மகிமையோடு கூட இருக்கிறேன். பலவீனங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், சத்துரு சூழ்ச்சிகளோடு கூட இருக்கணும், விரோதமான கிரியைகளோடு தந்திரங்களோடு கூட போராடி கொண்டிருக்கலாம், அந்நிய ஆவின் கிரியைகள் நாட்கள்ல போராடி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறாரு, என்னுடைய ஜனம், என்னை நம்பி இருக்கிற பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள், வேறு சொல்ல நாமத்தை விசுவாசிக்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரை விசுவாசிக்கணும் என்ன, அவருடைய பிள்ளைங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரை நம்ம விசுவாசிக்கணும் இல்லையா? கர்த்தர் சொல்ற, நீ என் பிள்ளை, என்னை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு நான் தகப்பனா இருக்கிறேன், நீ எனக்கு பிள்ளையா இருக்கிற. அது மாத்திரமல்ல, நீ என் ஜனமா இருக்கிற. அப்போ நீ ஜனமா இருக்கிறதுனால உனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், இதை மேற்கொள்ளும்படியான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். நீ என்ன செய்ய? திடன் கொண்டு எழுப்பி என்ன செய்? வார்த்தைகளை சுதந்திரத்துக்கொள். இந்த வார்த்தை தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அனல் மூட்ட முடியும். வேறு சொல்லப்பட்டது அவருடைய சத்தியத்தை தியானித்து கொண்டு அனல் மூட்டப்பட்டது வேறு நம்ம பார்க்கிறோம். 139ஆம் சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை நம்மை அனல் கொள்ளும்படி செய்யும். இந்த வார்த்தை நாம் சுதந்திரத்துக் கொண்டு ஒவ்வொரு நாள் வார்த்தை பிடித்து நாம் என்ன செய்வோம்? மேற்கொள்வோம். ஏசாயம் ஒரு வருஷம் சொல்லி நாம் முடிக்கிறேன். 31 ஏசாயம் 31 சொல்லப்பட்டிருக்கிறது, 35 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன எப்படி இருக்காரு சொன்னா, பறந்து காக்கிற பட்சியை போல இருக்கிறாரு. நான் உங்களோடு கூட சாதாரணமா இல்ல, நான் அக்கினியா இருக்கிறேன். ரதங்கள் என்ன, உங்களை சுற்றி ரதங்கள் இருக்கிறது, அக்கினியா இருக்கிறேன். அது மாத்திரம் பறந்து காக்கிற ஒரு பட்சியா இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு நமக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம், ஒரு கதைகள் கூட சொல்லலாம். ஆனா நேரம் இல்ல. அவர் பறந்து வந்து என்ன செய்ய, அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம படுகிற வேதனைகளும் பாடுகளும் பார்த்து கூட சும்மா இருக்க மாட்டாரு. அவர் பறந்து வந்து என்ன செய்யறாரு? ஒரு பட்சியை போல, ஒரு பறவை போல பரிசுத்த ஆவியா என்ன செய்யறாரு? நான் என்ன செய்யறேன்? பட்சிக்கிற ஒரு அக்கினியா இருக்கிறதுனால நான் என்ன செய்யறேன்? ஒரு பறவை போல வந்து நான் என்ன செய்யறேன்? நான் பாதுகாக்கிறேன், உன்னை நான் விடுவிக்கிறேன், உன்னை நான் தப்புவிக்கிறேன் என்று சொல்லி வேதத்துல ஏசாயா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5வது சொல்றேன். பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமில் ஆதரவாக இருப்பார். அவர் அதை என்ன செய்வாரா? அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் சுமந்து வந்து என்ன செய்வார்? அதை விடுவிப்பார். நம்மை காத்துக் கொள்வதற்காக, நம்மை விடுவித்துக் கொள்வதற்காக, நம்மை தப்புவிப்பதற்காக அந்த அபிஷேகம், அந்த அக்கினி, இந்த வார்த்தையின் அபிஷேகம், அந்த வார்த்தை என்னும் ஆசீர்வாதம், இந்த வார்த்தை என்னும் அக்கினி நம்மோடு கூட இருக்கிறபடினால இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்வோம்? நம்ம சுதந்திரத்துக் கொண்டு நம்ம அவருக்குள்ளாய் நாம் எழும்புவோம். உண்மையாகவே வேத சொல்ல உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்துல ஜெயித்தேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த வார்த்தை நிமித்தமாய் நாம் செய்யம் எடுப்போம். இந்த எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சுட்டரிக்கும் அக்கினி. எலியாவின் நாட்களில அவர் ஜெபிக்கும் போது என்ன செய்தார்? அந்த பாகால் மத்தியில இருக்கும்போது அவர் ஜெபிக்கும் போது வளர்ந்து என்ன செய்ய? அக்கினி இறங்கி வந்தது. அந்த கிரியைகள் எல்லாம் என்ன செய்ய? சுத்தரித்தது, நக்கி போட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை, நாம் அந்த வார்த்தையின் வல்லமை, நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் உண்மையாக நம்மோடு கூட இருக்கிறார். என்ன செய்வோம்? அந்த வார்த்தைகளை சுதந்திரத்துக் கொண்டு இந்த வார்த்தைகள் என்ன செய்வோம்? நான் சொந்தமாக்கி கொள்வோம், வார்த்தையை சுதந்திரத்துக் கொள்வோம். இந்த வார்த்தை வந்து அதுதான் தேவன். இந்த வார்த்தையானது வேதம் சொல்லுது. அடிக்கடி எடுப்பேன், வாதியில வார்த்தை, இந்த வார்த்தை தேவனுக்கு, அந்த வார்த்தை தேவனா இருந்து
சொன்னது. இந்த வார்த்தை தேவனா இருக்கிற நாட்கள்ல அவர் நம்மோடு கூட அக்கினியா இருக்கிறாரு. நம்ம என்ன சுற்றி, நம்ம ஒரு பகுதி மாத்திரமல்ல, நீ எங்க இருக்கிற அங்க சுற்றி நான் என்ன செய்யறேன் இருக்கிறேன். இந்த பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல நான் சுற்றி இருக்கிற இந்த பக்கம் மட்டும்தான் என்ன பாதுகாத்துக் கொள்ள முடியும், இந்த பக்கம் என்னால பாதுகாக்க முடியாது என்று அல்ல. என் பிள்ளைகளாகி என் ஜனத்தை சுற்றி நான் என்ன செய்யறேன், நான் சுற்றிலும் இருக்கிறேன், நான் அக்கினியா இருக்கிறேன். அது மாத்திரம் 1014 தூதர்களோடு நான் இருக்கிறேன், ரதங்களோடு நான் இருக்கிறேன். அது மாத்திரம் அல்ல, நான் பறந்து காக்கிற பட்சியா இருக்கிறேன். நான் ஒரு பட்சிக்கிற அக்கினி என்று கருத்து சொல்லுகிறேன். இந்த அக்கினியை நம்ம என்ன சொல்ற நாட்கள் நாம் பெற்றுக்கொள்கிறோம். யோவான் கூட நம்ம யோவான் கூட சொல்றாரு, நான் உங்களுக்கு ஜலத்தினால் நான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், மறந்தவர்களுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்னால ஒருவர் வருவார், அவர் உங்களை என்ன செய்வாரு, அக்கினியால உங்களுக்கு என்ன செய்வாரு, ஞானஸ்நானம் கொடுப்பாரு சொல்லி நான் பார்க்கிறோம். அந்த அக்கினியானவர் என்ன செய்வோம், நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். உண்மையாகவே ஆண்டவருடைய வசனத்தையும் அவரையும் பற்றி பிடித்துக் கொள்ளும் போதுதான் நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையாக வார்த்தைகளை சுதந்திரத்துக் கொண்டு நம்ம சோர்ந்து போனாலும் கூட நாம் திடன் கொண்டு எழும்பும் போது அவருடைய வார்த்தைகளை பற்றி பிடித்துக் கொள்ளும் போது உண்மையாகவே இந்த உலகத்தை நாம் ஜெயத்தை எடுப்போம். கர்த்தர் உண்மையாக வாக்குத்தத்தை நமக்கு ஆசீர்வாதமா இருக்கு நான் நிச்சயமா நம்புறேன். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தை நமக்கு வராமல் ஆசீர்வதி தருவாராக. நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். அல்லேலூயா. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்மை துதிக்கிற சுவாமி. பருந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே, வாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, வாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே, யாவே 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 ஆமாண்டவரே, உனக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீ பறந்து காக்கிற பட்சியாய் கர்த்தாவே, உங்களோடு கூட இருந்து சத்துரு வராதபடி ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆதரவா இருக்கிறது மாத்திரமல்ல கர்த்தா, எங்களோடு கூட இருக்கிறீர் சுவாமி. மாத்திரமல்ல யாவே ருசேகாவா இருக்கிறீர் ஆண்டவரே, எகோவா ஈரேவா இருக்கிறீர், எகோவா ஷமாவா இருக்கிறீர், எங்களை சுற்றி இருக்கிறீர், அது அக்கினியா இருக்கிறீர் அப்பா. அதுக்காக உனக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாமங்களுக்காக உனக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறேன் அப்பா. ஆலலூரா கமானா சந்தனாதி ஆரதி கபா அப்பா, உனக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறேன் சுவாமி. இதனாலின் வாக்குத்தத்தின் படியே கர்த்தாவே, நீகத நாக்கன மௌதனமா ஸ்ரீநாரபௌஷ்டா குத்துமிருவி கபலவதியா, இந்த வார்த்தை கடந்து போட்டிருக்கிற எல்லா இடங்களில் அக்கினி கடந்து போகட்டும் அப்பா. இந்த வார்த்தையின் வல்லமை கடந்து போகட்டும் சுவாமி. ஆண்டவரே, நீ பறந்து காக்கிற பட்சி என்று சொல்லி ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தையும் ஆண்டவரே பலத்தையும் ஆரோக்கியத்தையும் யாவை ரொஃபைக்காவா இருந்து அவளை பலப்படுத்தி சக்திப்படுத்தி நீ ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆலலூரி கமா ஷபா ஹந்தன ஹந்துரி கபலஹா ரிகாதுனிமி ஷிகானாரியால ரபகமல போதுரி கபா. ஹalleluya. கர்த்தாவே, நீ நல்லவர் அப்பா. ஆண்டவரே, இந்த வல்லமை கடந்து போய் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இது கேட்டுக்கொண்டு எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனை கடந்து போய் கொண்டிருக்கிறது ஆவில உணர்த்தப்படுகிறேன் அப்பா. ஆண்டவரே, மக்கள் கடந்து போய் கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளின் நாட்களில நுகங்களை நுகமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு நுகங்களை முறித்து கட்டுகளை அறுத்து ராஜா ஆண்டவரே, அபிஷேகத்தால் நுகம் முறிந்து போகும் என்ற வார்த்தையின் படி கர்த்தா நுகத்தை முறித்து கட்டுகளை அறுத்து இல்லின் அந்தகார அதிகார வல்லமைகளை கர்த்தா மாற்றி போட்டு சுவாமி, நீ தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சமாய் அக்கினியாய் ஆண்டவரை சுற்றி மதில் போடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருக்கும் ஒரு தேவைகள் உண்டு, வாஞ்சைகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு சுவாமி. இப்படிப்பட்ட சூழலுக்கு பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தை கடந்து போய் நாட்களில விடுவிக்கும்படியாய் சுகத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தாடி செபிக்கிறேன் கபாஷே ரேகேந்தனை கலந்தரபுரபி கபலதியா. ஹalleluya. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்தி செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளை இந்த நேரத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தர். இந்த நாளை கர்த்தாவே இந்த சத்தியத்தை சொல்லும்படியாய் கர்த்தர் அந்த அடியால் நடத்துனதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீர் பலப்படுத்தினதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே இந்த தேவையை ஆசீர்வதித்துக் கொடுங்க ஆண்டவரே. கர்த்தா இணைந்திருக்கிறதான இந்த வாய்ப்பு கொடுத்ததான அருமையான விஜய் சகோதரி ஃபேமிலிக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிரதருக்காக, மக்களுக்காக, ஷபியாய்க்காக நாங்கள் செபிக்கிறோம். அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக கர்த்தா சுசன் ஆபிரகாமுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மகளை கட்டோட தருகிறோம், குடும்பங்களை கட்டோட தருகிறோம் சுவாமி. நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சக்திப்படுத்துங்க, எல்லா உள்ளத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுங்க அப்பா. ஆண்டவரே, இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கு இந்த கரத்தை நாங்கள் வைத்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த வார்த்தையை வைத்து செபிக்கிறோம். அச்சமாண்டிக்கா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சென்னையில கர்த்தாவே இந்த பாஸ்காக ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, அவங்களுக்காக செபிக்கிறோம். பிரயாணப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக
ஆண்டிக்காக நாங்கள் செபிக்கிறோம், பேபி ஆண்டிக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்படி எல்லா மக்களையும் நாங்கள் ஆசீர்வதி விசேஷமாய் ஸ்மித்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்படி குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அந்த அமனியமாடு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. சானியாக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லோரையும் கர்த்தருடைய கர்த்தாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாட்கள் அடியாளுக்கு மினிஸ்ட்ரிக்காக நான் செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளில் கர்த்தருடைய அடியாளு கடந்து வந்து அதிகம் நடத்தி செல்லும்படியா அந்த கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். குடும்பங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறேன். ஜெப சகோதரத்தை மறுபடியும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகும்படியா அந்த கருத்துல ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த கார வல்லமை சக்திகளை மேற்கொண்டு கர்த்தரட்சமாக இயேசுவின் நாமத்துல செய்யும் எடுத்து செபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையடி பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.